கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 20:7 இப்படியே சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் அநேக உலக பிரகாரமான காரியங்களிலே நம்பிக்கை வைக்கிறோம். நாம் படித்திருக்கிற படிப்பின் மேலே நாம் பெருமை பாராட்டுகிறோம், அல்லது நாம் ஒரு ஆண் மகனாக பிறந்ததற்காக பெருமைப்படுகிறோம், அல்லது பெண் மகனாக பிறந்த பெருமை பாராட்டுகிறோம், அல்லது நமக்குள் இருக்கிற செல்வாக்குகளை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். இப்படி பல காரியங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். அப்படிப்பட்டதான செல்வத்திலோ பணத்திலோ கல்வியிலோ பதவியிலும் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனித்து சொன்னால், வாட் ஆர் யூ ட்ரஸ்டிங் டுடே என்று கேட்கிறான். இன்றைக்கு நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபங்களை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. வசனம் சொல்லுகிறது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜெபம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, குதிரைகளை நம்பலாம், ரதங்களை நம்பலாம், ஆனால் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். நாம் அவரை தேடுகிற பொழுது அவர் பரிசுத்த தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று சொல்லி சங்கீதம் 22 வாசிக்கிறோம். அப்போது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவன், அவரை நாம் நம்புகிற பொழுது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அவரை நாம் தேடுகிற பொழுது நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்றென்றைக்கும் நமக்கு துணையாக இருப்பதாக. இந்த சங்கீதம் முழுவதும் நாம் பார்க்கிற பொழுது ஜெபத்தை குறித்தான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறது பாருங்கள். ஆகவே ரதங்களும் குதிரைகளும் நமக்கு பிரயோஜனப்படும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் நம்பி இருக்கலாம், ஆனால் அவைகள் அல்ல. யாக்கோபின் தேவன் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அவர் தான் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி நமக்காக காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர். இந்த காலை வேளையில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் உன்னை படைத்த, உன்னை பாதுகாக்கிற, உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தரையே நோக்கிப்பார். அவரை மாத்திரம் நம்பு. வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. அந்த நம்பிக்கையை தேவனுடைய நாமத்தின் மேல் வைத்தோம் என்று சொன்னால் அவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே இந்த வார்த்தைகளை நிலையில் வைத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கை நாம் தேவன்தான், நம்மை உண்டாக்குறவர் தான். நமக்கு அடைக்கலமும் உயர்ந்த அடைக்கலமும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவரும் அவருடைய நாமந்தான். அந்த நாமத்தையே நாம் உயர்த்துவோம், அந்த நாமத்தையே சொல்லி நாம் ஜெபிப்போம். அந்த நாமம் நமக்கு ஜெயமும் பாதுகாப்பும் வெற்றியும் கொடுப்பதாக. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டாமல் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் ஆண்டு வரை மேன்மை பாராட்டி நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் பெறும்படி எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.